சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரசுக்கு பரிந்துரை செய்துவிட்டார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் அரசு திட்டம் போட்டு உழவு சார்ந்தவர்களை உழவு உற்பத்திக்கே போகாதபடி பீய்த்து வெளியில் எடுக்கிறார்கள். இதனால் வேளாண் தொழில் தெரிந்த ஆட்கள் கிராமத்தில் இருக்க மாட்டார்கள். இப்போது அதுதான் நடக்கிறது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, எண்ணெய் வித்து பயிர்களில் நல்ல வருவாய் தரக்கூடிய பயிர் நிலக்கடலை. நிலக்கடலையை மானாவாரி மற்றும் இரவியில் சாகுபடி செய்யலாம். பொதுவாக நிலக்கடலை பயிரை உழவர்கள் இரண்டாம் தர பயிராக கருதி சாகுபடி செய்து வருகின்றனர். ஆனால் திருந்திய தொழில்நுட்பங்களை கையாண்டால் நல்ல லாபம் பெற வாய்ப்புகள் பல உண்டு. குறிப்பாக நிலக்கடலையை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் பற்றி கூறுகிறார் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்ப வல்லுநர் திரு நாராயணன் அவர்கள். பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் வித்து பயிர். ஸோ நம்ம விவசாயிகள் அதிக அளவில் நிலக்கடலை சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஹெக்டேருக்கு மேலே நம்ம நிலக்கடலை சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். இது உற்பத்தி அளவில் பார்த்தோம்னா அதிக அளவில் இந்தியா உற்பத்தி செஞ்சாலும் உற்பத்தி திறன் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அர்ஜென்டினா, சீனா போன்ற நாடுகளோட ஒப்பிடுறப்போ 3ல் 1 பங்கு தான் நம்ம உற்பத்தியை எடுக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்ட்டு பார்த்தோம்னா சரியான மழைப்பொழிவு இல்லை. அதே மாதிரி விவசாயிகள் நெல், கரும்பு, வாழைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம நிலக்கடலைக்கு கொடுக்கறது கிடையாது. பொதுவாகவே நிலக்கடலையை நம்ம 2 பருவங்களில் நம்ம சாகுபடி செய்கிறோம். ஸோ இரவை மானாவாரியாக 2 பருவங்களில், அதாவது ஆடி பட்டத்துலேயும் கார்த்திகை பட்டத்துலேயும் நம்ம நிலக்கடலை சாகுபடி செய்கிறோம். இதில் விளைச்சல் இழப்புக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அதிக அளவில் பூச்சி தாக்குதல் ஏற்படுறது ஒரு முக்கியமான காரணம். ஸோ பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா விவசாயிகள் நேரடியாக ரசாயன மருந்துகளை வாங்கிட்டு அதிக அளவில் நிறைய ரசாயனம் தெளிக்கிறதுனால அவங்களுக்கு அதிக அளவில் பொருட்செலவும் அதோட பண விரயமும் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் வேளாண்மை அறிவியல் மையம் சமீப காலங்களில் ஒருங்கிணைந்த முறைகளில் எப்படி நம்ம பூச்சி நோய்களை மேலாண்மை செய்யலாம் அப்படின்றது விவசாயிகளுக்கு நிறைய பயிற்சிகள் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் நிலக்கடலையே பலதரப்பட்ட பூச்சிகள் தாக்கினாலும் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 பூச்சிகள் தான் அதிக அளவில் மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி நோய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5லிருந்து 6 வகையான நோய்கள் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. ஸோ முதல்ல என்ன மாதிரியான பூச்சிகள் நிலக்கடலையை தாக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம். ஸோ நிலக்கடலையை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி பார்த்தோம்னா இலைப்பேன். இலைப்பேன் பொதுவாகவே வெயில் காலங்களில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இலைக்கு அடியில் இருந்து கொண்டு இலைப்பேனானது பயிரில் இருக்கக்கூடிய சாற்றை உறிஞ்சி குடிக்கும். ஸோ இதனால் பயிருடைய வளர்ச்சி வெகுவாக குறையும். அதோட இலைகள் தன்னுடைய வடிவத்தை இழந்து ஒரு மாதிரி ஒழுங்கில்லாமல் இருக்கும். அதோட பழுப்பு நிறத்தில் உருமாறி இறுதியில் இலை வாடி கீழே விழுந்துடும். ஸோ இதனால் அதிக அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைப்பேனானது ஒரு முக்கியமான நச்சுயிரி நோயை, அதாவது வைரஸ் நோயை பரப்பக்கூடிய வெக்டாராகவும் செயல்படுது. அதாவது மொட்டுக்கருகள்ன்ட்டு சொல்லக்கூடிய நோயை பரப்பக்கூடிய வெக்டாராக செயல்படுது. அடுத்து அசுவினியை பற்றி பார்த்தோம்னா பயிர்களில் இதுவும் வெயில் காலங்களில் இதனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கும். கூட்டமாக செடிகளில் இருந்துட்டு பயிரில் இருக்கக்கூடிய சாற்றை உறிஞ்சி சாப்பிடும். இதுவுமே பயிருடைய சாற்றை உறிஞ்சதுனால தன் பச்சையத்தை இழக்கும் பயிர்கள். இதனால் பச்சையை இழந்ததுனாலே நமக்கு ஒளிச்சேர்க்கை பாதிப்பு ஏற்பட்டு உணவு தயாரித்தலில் பயிரில்
பாதிப்பு ஏற்படும். ஸோ இதன் மூலமாகவும் வந்துட்டு பயிர்களுக்கு வளர்ச்சி குன்றி வந்துட்டு குட்டையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த அசுவினி பூச்சி உருவாக்கக்கூடிய அந்த தேன் போன்ற திரவமானது இலைகளுக்கு மேலே வந்துட்டு கருமை நிறமான பூசண வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இதன் மூலமாக கேப்னோடியன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானம் இலைக்கு மேலே வளர்ந்து ஒளிச்சேர்க்கையை வந்துட்டு முழுக்க வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தி பயிருடைய வளர்ச்சியை வந்துட்டு தடை பண்ணும். அடுத்து இன்னொரு முக்கியமான பூச்சி பார்த்தோம்னா சுருள் பூச்சி. இந்த பூச்சி இலைகள் 1-2 இலைகளை வந்துட்டு இணைச்சி அதுக்குள்ளே இருந்து பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். ஸோ இந்த பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தூரத்துலேருந்து வயலை பார்க்குறப்போ வந்துட்டு எரிஞ்ச மாதிரி வந்துட்டு காணப்படும். ஸோ அதனால் இந்த பூச்சியோடைய தாக்குதலும் வந்துட்டு நம்ம பெரிய அளவில் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்தது அமெரிக்கன் காய்ப்புழுன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு வகையான புழு, ஹெலிகோவர்பான்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த புழு என்ன செய்யும்னா இளந்தளிர்கள், பூ, அப்புறம் மொட்டுக்களை வந்துட்டு முழுக்க வந்துட்டு உண்டு சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த புழு வந்ததுனாலும் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு நிலக்கடலையில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது புகையிலை வெட்டு புழுன்ட்டு சொல்லக்கூடிய ஸ்போடாப்டீரா லிட்டூரான்ட்டு சொல்லக்கூடிய வந்துட்டு புழுவானது அதிக அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த புழுவோடைய தனித்துவம் என்னென்ட்டு பார்த்தோம்னா இரவு நேரங்களில் தான் வெளியே வந்து பயிர்களை முழுக்க சாப்பிடும். வந்துட்டு நீங்கள் பயிர்களை பார்த்தோம்னா நரம்புகளும் தண்டுகள் மட்டும்தான் இருக்கும், மீதி இலை முழுக்க வந்துட்டு இது சாப்பிட்றோம். ஒன்று இல்லாட்டி 2 நாள்லேயே வந்துட்டு வயல் முழுக்க வந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த புழுக்கு வந்துட்டு வல்லமை இருக்குது. அடுத்து வேர்ப்புழு மண்ணில் இருந்துட்டு வேரை வந்து பாதிப்பை ஏற்படுத்தி பயிரை முழுக்க வந்துட்டு காய வச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான பூச்சிகள், அதனுடைய அறிகுறிகளும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் முதன்மையான விஷயம் வந்துட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது கோடை உழவு. ஸோ வெயில் காலங்களில் நல்ல ஆழமாக வந்து கோடை உழவு செய்கிறது மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்கள், பூச்சிகளுடைய முட்டைகள் நேரடியாக வெளிக்கொணர்ந்து சூரிய ஒளியில் பட வச்சு நம்ம பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அடுத்தது ஒரு ஏக்கருக்கு 60 கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கோ புங்கம் புண்ணாக்கோ வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது மூலமாக வந்துட்டு பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அதோட மண் வளத்தை கூட்டுறதுக்காக நிச்சயமாக எந்த பயிருன்னாலும் வந்துட்டு 5 டன்னுன்ற அளவில் வந்துட்டு மக்கிய தொழு உரத்தை வந்துட்டு பயிருக்கு கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் வயலை சுற்றி நம்ம பொறிப்பயிராக, எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு ஆமணக்கையோ இல்லை சூரியகாந்தியோ வந்துட்டு நம்ம பொறிப்பயிராக சாகுபடி செய்கிறது மூலமாக நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளோடைய எண்ணிக்கையும் வந்துட்டு நம்ம அதிகமாக்கலாம். மேலும் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து அதில் முட்டை வச்சது அப்படின்னா நம்ம அதை மட்டும் சேகரித்து அளிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஊடு பயிராக நம்ம தட்டைப்பயிறு, கவுப்பின்ட்டு சொல்லுவாங்க, அதை வந்து 6 வரிசைக்கு 1 வரிசைன்ற அளவில் வந்துட்டு நம்ம நிலக்கடலைக்குள்ளே வந்துட்டு ஊடு பயிராக சாகுபடி செய்கிறது மூலமாகவும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்துட்டு திறம்பட கட்டுப்படுத்தலாம். ஸோ மேலும் இனக்கவர்ச்சி பொறி, அதாவது ஹெலிகோவர்பாக்காக, அதாவது காய்ப்புழு இல்லாட்டி ஸ்போடாப்டீரா எந்த புழு வருதோ அந்த புழுக்கான வந்துட்டு இனக்கவர்ச்சி பொறியை வாங்கி ஒரு ஏக்கருக்கு 10ன்ற எண்ணிக்கையில் வந்து நம்ம அமைக்கிறது மூலமாகவும் தாய் அந்து பூச்சியை வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு நம்ம கவர்ந்து அளிக்கலாம். அதே மாதிரி ஸ்போடாப்டீராவோட தாய் அந்து பூச்சியை கவர்ந்து அளிக்கிறதுக்காக நிச்சயமாக ஒரு ஏக்கருக்கு 1ன்ற எண்ணிக்கையில் வந்து நம்ம சோலார் விளக்கு பொறியோ இல்லாட்டி சாதாரண விளக்கு பொறியை வந்துட்டு சாயங்காலம், அதாவது மாலை நேரங்களில் ஒரு 6-6:30 மணிக்கு எரிய விட்டு மறுபடியும் இரவு 9:30-10 மணிக்குள்ளே வந்துட்டு அணைச்சி வைக்கிறது மூலமாகவும் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை எல்லாமே வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அடுத்து ஒட்டுண்ணிகள், குறிப்பாக வந்துட்டு இந்த அமெரிக்கன் காய்ப்புழுவை கட்டுப்படுத்துறதுக்காக ட்ரைகோகிராமா கிலோனிஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணியை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 40,000ன்ற எண்ணிக்கையில் வெளியிடுறது மூலமாகவும் புழுவை கட்டுப்படுத்தலாம். அது கிடைக்காத பட்சத்தில் கிரைசோபெர்லா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஊன் விலங்கிகள், அதாவது இறை விலங்கின்ட்டு சொல்லுவாங்க, அதை ஒரு ஏக்கருக்கு 20,000ன்ற எண்ணிக்கையில் வெளியிடுறது மூலமாகவும் நம்ம அந்த புழுவை கட்டுப்படுத்தலாம். இதையெல்லாம் தாண்டி பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியல, பொருளாதார சேத நிலையை வந்துட்டு தாண்டி போனது அப்படின்னா மட்டும் ரசாயன மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இமிடாக்ளோப்ரிட் இல்லாட்டி தையமித்தாக்சாம்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை 10 லிட்டர் தண்ணிக்கு 4 மில்லி அப்படின்ற அளவில் வந்துட்டு 2 மருந்தில் ஏதாவது ஒரு மருந்தை வந்துட்டு தெளிப்பு செய்கிறது மூலமாக வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக வந்துட்டு குளோரிபைரிபாஸ் அப்படின்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லின்ற அளவோ இல்லாட்டி ப்ரொபனோஃபாஸ்ன்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லின்ற அளவுலையோ வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறது மூலமாகவும் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அடுத்து
நோய்களை பொறுத்த வரைக்கும் நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு 5 வகையான நோய்கள் தான் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதில் முதன்மையானது பார்த்திங்கன்னா தண்டலுகள் நோய். இந்த தண்டலுகள் நோய் பூஞ்சானம் மூலமாக வந்துட்டு வரக்கூடியது. ஸோ நிலக்கடலை நம்ம விதையை வந்து விதைக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட அறுவடை வரைக்குமே வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான நோய் இது. ஸோ இந்த நோயோட அதாவது வெளிப்படையான அறிகுறின்ட்டு பார்த்தோம்னா மண்ணும் தண்டும் வந்துட்டு இணையக்கூடிய இடங்களில் வந்துட்டு வெண்மை நிறமான பூசண வளர்ச்சி வந்துட்டு காணப்படும். ஸோ நம்ம செடியை வந்து கையில் பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையோடு வந்துட்டு தண்டு மட்டும் வரும், உள்ள காயோ வேரோ இருந்ததுன்னா வந்துட்டு உள்ளே நின்றுடும். ஸோ இதனுடைய முக்கியமான அறிகுறி வந்துட்டு இதுதான். வயல்களில் வந்துட்டு குறிப்பாக தண்ணி தேங்கி நிற்கிது அந்த மாதிரி சமயங்களில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வேரல்கள். வேரல்கள் பொதுவாக வந்துட்டு எல்லா சீசன்லையுமே வரக்கூடியது தான், எல்லா காலகட்டங்கள்லையும். ஸோ வேரல்களுக்கும் தண்டல்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா, வேரல்கள் நோய் தாக்கக்கூடிய செடியை வந்துட்டு கையோடு இழுத்தோம்னா வந்துடும், வேரோடு வந்துட்டு நம்ம கையோடு வந்துடும். அதோட அந்த வேரில் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு அந்த வேர் வந்து உறிஞ்சி காணப்படும் வந்துட்டு, அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்தது டிக்கா இலைப்புள்ளி நோயின்ட்டு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு பூசணத்தால் வந்துட்டு வரக்கூடிய நோய் வந்துட்டு செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூஞ்சானம் வந்து முன்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோயை உருவாக்கும். அதனுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 45 நாளுக்குள்ளவே வர்றது தான் வந்துட்டு முன்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய். அந்த இலைப்புள்ளி நோயோட முக்கியமான அறிகுறி பார்த்தோம்னா இலைகளில் வட்ட வடிவத்தில் வந்துட்டு புள்ளிகள் காணப்படும். அந்த புள்ளியை சுற்றி வந்துட்டு மஞ்சள் கலர் வளையம் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் வளையமும் ப்ளஸ் ஒழுங்கான வடிவத்தில் புள்ளி இருக்கிறது தான் வந்துட்டு இந்த முன்பருவ டிக்காவுடைய அறிகுறி. இதுவே பின்பருவ டிக்கான்றது 40-45 நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வயல்களில் வரும். அறுவடை வரைக்கும் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான நோய். இந்த நோய் வந்ததுன்னா இலையில் வந்து புள்ளிகள் வந்து ஒழுங்கான வடிவத்தில் இருக்காது, அதே மாதிரி புள்ளிகள் நிறைய இருக்கும், இலைக்கு அடியிலையும் இருக்கும், அந்த மஞ்சள் கலர் வளையம் மட்டும் இதில் இருக்காது. இதுதான் வந்து பின்பருவ டிக்காவுடைய அறிகுறி. அடுத்தது துருநோய். இலைக்கு அடியில் வந்துட்டு துரு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு பூசண வளர்ச்சி வந்துட்டு பக்சீனியான்ட்டு சொல்லுவாங்க, அந்த பூசண வளர்ச்சி வந்துட்டு காணப்படும். அதே மாதிரி அந்த பூஞ்சான வளர்ச்சி கீழே இருக்கிறதுனால வந்துட்டு மேற்பகுதியில் வந்துட்டு உங்களுக்கு மஞ்சள் கலரில் வந்துட்டு நிறமாற்றம் ஏற்பட்டிருக்கும். இதுதான் வந்துட்டு துருநோயோட முக்கிய அறிகுறி. அதுக்கடுத்து வந்து மொட்டுக்கருகள். நான் முன்னையே சொன்ன வந்துட்டு இலைப்பேன் மூலமாக வந்துட்டு பரவக்கூடிய ஒரு வகையான நச்சுயிரி நோய் இது. ஸோ இந்த நோய் வந்ததுன்னா பயிர் வந்துட்டு வளரவே வளராது, ரொம்ப குட்டையாக இருக்கும், இலைகள்லாம் சிறுத்து இருக்கும், இலையோட கணுப்பகுதியும் வந்துட்டு ரொம்ப குட்டையாக இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு முடிக்குத்து அப்பியரன்ஸ், அதாவது பன்ச்சி டாப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பன்ச்சி அப்பியரன்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்கும் வந்துட்டு. இந்த நோய் வந்ததுன்னா நிச்சயமாக வந்துட்டு கடலை உருவாகாது. அப்படியே கடலை உருவாகக்கூடிய பருவத்தில் வந்தாலும் அதுக்குள்ளே இருக்க நமக்கு மணியில், அதாவது அந்த பருப்பு உருவாகிறது வாய்ப்பே வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த நோய்கள் அனைத்தையும் வந்துட்டு நம்ம ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, முன்ன சொன்ன மாதிரியே வந்துட்டு கோடை உழவு செய்கிறது வந்துட்டு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து விதை நேர்த்தி செய்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். விதை நேர்த்தி செய்கிறது எதன் மூலமானா வந்துட்டு நம்ம உயிர் எதிர் பூஞ்சான கொல்லிகளான ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம்ன்ற அளவுலையும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு 1 கிலோ விதைக்கு நம்ம விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறது மூலமாக வந்துட்டு மண் மூலம் பரவக்கூடிய அனைத்து நோய்களும் வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் பயிரிடணுன்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு சமீப காலங்களில் வேளாண்மை பல்கலைக்கழகம் புதிய புதிய ரகங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த விதத்தில் VR8ன்ற ரகத்தையோ, அடுத்தது TMV 14 என்ற ரகத்தையோ, இல்லை தரணின்ற பெயரில் வந்துட்டு ஆந்திராவிலேருந்து வெளியிட்டக்கூடிய அந்த நிலக்கடலை ரகத்தை வந்துட்டு சாகுபடி செய்கிறது மூலமாகவும் நம்ம வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். அதே நேரத்தில் வந்துட்டு இந்த பின்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோயும் துருநோயிலிருந்து வந்துட்டு நம்ம பயிரை வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் மூலமாகவே வந்துட்டு நம்ம பயிரை பாதுகாக்கலாம். இந்த உயிரியல் முறையில் எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நோயோட தாக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நேரடியாக வந்துட்டு ரசாயன பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துகிறது தான் வந்துட்டு சால சிறந்தது. அந்த விதத்தில் தண்டல்கள் நோய் வந்தது அப்படின்னா நம்ம பெவஸ்டின், அதாவது கார்பன் டெசின்னு சொல்லக்கூடிய ரசாயன மருந்தை நோய் வந்த பயிருக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பயிர்களுக்கையும் வந்துட்டு சுற்றி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு 2 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த செடியோடைய வேர் நனையிற மாதிரி வந்துட்டு ஸ்பாட் ட்ரென்ச்சிங்ட்டு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மட்டும் வந்துட்டு நம்ம கரைசலை ஊட்டுறது மூலமாகவும் வந்துட்டு நோயை கட்டுப்படுத்தலாம்.
இது இல்லாமல் இலைப்புள்ளி, அதாவது முன்பருவ டிக்கா பின்பருவ டிக்கா, இந்த நோய்களை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ப்ரப்பிகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது மூலமாகவும் வந்துட்டு நிச்சயமாக நோயை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து துருநோய், இந்த துருநோயை கட்டுப்படுத்துறதுக்கு எக்ஸகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செய்கிறது மூலமாக வந்துட்டு நம்ம நோயை சிறப்பாக வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான பயிர் பாதுகாப்பு யுக்திகளும் வந்துட்டு நம்ம கையாளுறப்போ நிச்சயமாக வந்துட்டு மணிலாவில் மகசூல் வந்து கூடும். அதே நேரங்களில் விவசாயிகளுக்கான வந்துட்டு செலவு வந்துட்டு குறையிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு. ஸோ அதனால் நம்ம மற்ற நாடுகளை போல் வந்துட்டு உற்பத்தியும் வந்துட்டு அதிகரிக்கணும், உற்பத்தி திறனையும் வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த மேற்குறிப்பிட்ட இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்தி விவசாயிகள் வந்து தங்களுடைய உற்பத்தியை அதிகரிச்சுக்கணும் அப்படின்றத வந்துட்டு அறிவியல் மையம் சார்பாக வந்துட்டு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வம்பன் 8 என்ற உளுந்து ரகம் ஏக்கருக்கு சுமார் 600 கிலோ வரை மகசூல் தர வல்லது. இதற்கு உழவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி கூறுகிறார் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் திரு சுரேஷ் அவர்கள். உர நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் உளுந்து பயிர் மட்டும் இல்லை, எல்லா விதமான பயிர்களுக்கும் நீங்கள் வந்து மண் மாதிரி அடிப்படையில் நீங்கள் உரம் கொடுக்கறது வந்து உங்களோட உரச்செலவை குறைக்கும். பொதுவான பரிந்துரை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தலைச்சத்து வந்து 12.5 கிலோ, மணிச்சத்து வந்து 25 கிலோ, சாம்பல் சத்து வந்து 25 கிலோ, அது இல்லாமல் கந்தகச்சத்து ஒரு 20 கிலோ வந்து நீங்கள் நல்லா அந்த பூக்கும் தருவாயில் இல்லை ஃபஸ்ட்டு களை எடுக்கிற சமயத்தில் நீங்கள் கந்தகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காய் பிடிப்பு திறன் அதிகமாகி உங்களுக்கு காய் வந்து நல்ல திரட்சியாக கிடைக்கும். மகசூல் கூட்டத்துக்காக டிஏபி 2% இலை தெளிப்பு மூலம் உங்களோட மகசூல் கூடும். டிஏபி 2%னா 20 கிராம் டிஏபியை வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து நைட் ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு முன்னாடியோ இல்லை சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறமாவோ இலை வழியாக தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த பூக்கள் கொட்டுறது வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். அது இல்லாமல் காய் பிடிப்பு, பூக்கள்லேருந்து காயாக கன்வெர்ட் ஆகிற பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கூடும். ஸோ அதே போல் இப்போ வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வினையியல் துறை வந்து பயிர் ஒன்றன்ற ஒரு நுண்ணூட்ட கலவை வந்து பயிர் வகை பயிர்களுக்காகவே ஒரு நுண்ணூட்ட கலவை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் எந்த பயிராட்டும் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுக்கறதோடு நிறுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு பயிர் நல்லா வளர்ந்து நம்ம விரும்புகிறபடி மகசூல் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான சத்துக்கள் தேவை. முதல்நிலை சத்துக்கள், முதன்மை சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 சத்துக்கள் இருந்தால் தான் வந்து ஒரு பயிர் நல்லா வளர்ந்து ஆரோக்கியமான மகசூல் கொடுக்கும். ஸோ பெரும்பாலான விவசாயிகள் யூரியா, டிஏபி, பொட்டாஷோட வேறு எந்த சத்தும் கொடுக்கறதில்ல. அதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஒரு 6 நுண்ணூட்ட சத்துக்கள், போரான், அயன், மேங்கனீஸு, காப்பர், ஜிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் தாமிரச்சத்து எல்லாம் சேர்த்து அதோட பேரூட்ட சத்துக்களும் சேர்த்து பயிர் ஒன்றன்ற பேரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ பயிர் ஒன்றரை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து காலையில் ஏற்கனவே சொன்னது போல் 10 மணிக்கு முன்னாடியோ இல்லை சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் இலைவழியாக தெளிக்கிறது மூலமாக பூக்கள் உதிர்வதை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் ஒன்றரை தெளிக்கிறதால உங்களுக்கு 20லேருந்து 25% மகசூல் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். வம்பன்னிட்டு உளுந்து பொறுத்த வரைக்கும் பயிர் பாதுகாப்பில் ஏற்கனவே நீங்கள் விதை நேர்த்தி பண்ணுறதால பெரும்பாலான நோய்களை வந்து தடுக்க முடியும். இருந்தாலும் இலைப்புள்ளி நோயும் ப்ளஸ் வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா ப்ரொஃபனோஃபாஸ் என்ற ஒரு மருந்தை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1 லிட்டர் அளவில் நீங்கள் தெளிப்பு பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீரும். இதுவுமே வந்து மஞ்சள் தேமல் நோய் பொருளாதார சேத நிலைன்றோம். ஒரு 10%க்கும் அதிகமான பொருளாதார சேத நிலை இருக்கும்போது பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த மருந்தை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மாற்றாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு
ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த வேப்ப எண்ணெயை வந்து 3% வேப்ப எண்ணெயை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதன் மூலம் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து பூச்சி ஆகட்டும் இல்லை நோய் ஆகட்டும் இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் நீங்கள் தெளிப்பதன் மூலமாக இந்த 2 பிரச்சனையுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதே மாதிரி காய் துளைப்பான் வந்து உளுந்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பூச்சின்னா பார்த்திங்கன்னா காய் துளைப்பான் தான். காய் துளைப்பானுக்கு வந்து இண்டாக்ஸோ கார்ப்ன்ற ஒரு மருந்தை வந்து கிட்டத்தட்ட 2 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் தெளிப்பதன் மூலம் இந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து விடுபட முடியும். அறுவடை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு இப்போ செடி நல்லா வளர்ந்து காயெல்லாம் பிடிக்கும்போது கருப்பு கலராக மாறும்போது பாடை வந்து பிரித்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக மாறிடும். கருப்பு கலர் வந்து பாடை ஆன உடனேவே அது முதிர்ச்சி நிலைக்கு வந்துடுச்சுன்ற அர்த்தம். இந்த வம்பன் 8ன்ற உளுந்து ரகம் வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போ பயங்கர டிமாண்டான ஒரு ரகம். ஸோ நீங்கள் அப்படியே விற்கும்போது மண்டியில் டைரெக்டாக எடுத்து கொண்டு போய் விற்கும்போது ஒரு கிலோ விதை வந்து 1 கிலோ விதை வந்து 70 ரூபாய்க்கு வாங்குகிறோம். வேறாஸ் வந்து நாங்களே வந்து இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தில் இருக்குது. நீங்கள் வம்பன் 8 பயிர் பண்ணுறதா இருந்ததுன்னா எங்களுக்கே வந்து நிறைய கிட்டத்தட்ட ஆரணி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஏக்கரில் வந்து வம்பன் 8 உளுந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து பல்கலைக்கழகத்துலேயோ மற்ற விவசாயிகிட்டேருந்தையோ விதையாக வாங்கும்போது நாங்கள் வந்து 90லேருந்து 120 ரூபாவுக்கு வாங்குகிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக 70 ரூபாவுக்கு நீங்கள் விற்கிறதுக்கும் 90லேருந்து கிட்டத்தட்ட 120 ரூபாவுக்கு போன சீசனில் வாங்கும்போது கிட்டத்தட்ட 40 ரூபா டிஃப்ரென்ஸ், 30லேருந்து 40 ரூபா டிஃப்ரென்ஸ். 1 கிலோ விதையாக நீங்கள் விற்கும்போது ஒரு ஏக்கருக்கு 400 கிலோன்னா கிட்டத்தட்ட அதிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 30,000 ரூபா வந்து நிகர லாபமாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பயிர் வகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மழையும் வறட்சியை தாங்கி வளரும். ஓரளவுக்கு மழை இல்லைன்னா கூட உங்களுக்கு தாங்கி வளர்கிறதால உளுந்தில் வந்து வம்பன் 8ன்ற ரகம் இதுக்கு முன்னாடி வெளியிட்ட ரகங்களை விட நல்ல மகசூல் வருமானம் தரக்கூடிய ரகமாக இருக்குது. ஸோ விவசாயிகள் இந்த ரகத்தை வந்து பயன்படுத்தி அவங்களோட வருமானத்தையும் ஏற்கனவே நம்ம பாரத பிரதமர் வந்து 2022 விவசாயியோட வருமானம் இரட்டிப்பாகணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ அதில் வந்து பயிர் வகை சாகுபடியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. சரியான பட்டத்தை தேர்ந்தெடுத்து விதைக்கிறது, பட்டத்துக்கு தகுந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து விதைக்கணும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் விதை நேர்த்தி ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் கலந்த நுண்ணுயிர் மற்றும் பூஞ்சானை கொல்லிகளோட விதை நேர்த்தி பண்ணி விதைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பது. ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1,32,000 செடிகள் நீங்கள் பராமரிக்கும் போதும் தேவைப்பட்ட சமயத்தில் மட்டும் பூச்சி மற்றும் நோய் மருந்துகளை உபயோகப்படுத்துவதன் மூலமாகவும் நான் ஏற்கனவே சொன்ன DAP 2% கரைசலையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பயிர் ஒன்றென்ற நுண்ணூட்டச்சத்தையும் நீங்கள் பயன்படுத்தும் போது வம்பன் 8 உளுந்தில் கிட்டத்தட்ட நான் சொன்னது போல் ஒரு ஹெக்டருக்கு 900லேருந்து 1050 கிலோ நீங்கள் வந்து ஒரு ஹெக்டருக்கு எடுக்க முடியும். இதுவே வந்து மானாவாரி பயிர்னால் குறைஞ்சது 500லேருந்து 600 கிலோ வந்து மகசூல் கண்டிப்பாக எடுக்க முடியும்.